பாருங்கள், பேப்பரில் வந்து இந்த கோழி இறகுலாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். தலையில் சுற்றி சொருகிறதுக்கு இது பேப்பர்லேயே கட் பண்ணி இது ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் பசங்களுக்கு. நாளைக்கு வந்து சுதந்திர தினம் அன்னைக்கு காட்டுவாசியோட வேஷம் போடுறதுக்கு அதனால் என் பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இது செஞ்சு அவங்க வந்து ஸ்கூலில் போய் டான்ஸ் ஆட போகிறாங்க. இதை செய்கிறது எப்படின்னு பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா ப்ராஜெக்ட் வந்ததுன்னா செய்ய கற்றுக்கினீங்கனாக்கா இது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே செஞ்சு யூஸ் பண்ணலாம். இந்த இறகு ஒன்று ஒன்றா கலரு நம்ம எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் பேப்பர் வாங்கி இது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். பார்த்து அழகாக கற்றுக்குன்னு அழகாக செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது டான்ஸு ப்ரோக்ராமு எதாவது வச்சாங்கனாக்கா எல்லார் வீட்லேயுமே பசங்க இருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிறவங்க. அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ் ஆகும். பார்த்து கற்றுக்குங்க. கலர் எல்லா கலர்லையுமே செய்யலாம். இது ஒவ்வொன்றா இறகு செஞ்சு இது பார்த்து கட் பண்ணி செய்யணும். ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அது எங்கள் வீட்டு பசங்க படிக்கிற ஸ்கூலில் தான் அப்படி தானே. நீங்கள் எல்லா ஸ்கூல்லுமே பசங்களுக்கு அப்படி தான் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். பசங்களுக்கு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னா. தனியார் ஸ்கூலு திடீர்னு ஏதாவது திடுன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. நைட்டுக்கு ப்ராஜெக்ட் செய்யணும், காலையில் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்வாங்க. திடீர்னு சொன்னால் எங்கேப்போ அந்த பொருள் வாங்கி கிடச்சி அவஸ்தைப்பட்டு வாங்கி செஞ்சு தான் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விடணும் ஸ்கூலுக்கு. நாங்கள் தான் இப்படி அவஸ்தைப்படுறோமா இல்லை எல்லா வீட்லேயும் பசங்க இப்படி தான் ஸ்கூலில் திடீர்னு ஏதாவது சொல்லி இதை செய்யணும் அதை செய்யணும்னு எல்லா ஸ்கூல்லுமே தான் அப்படி அவஸ்தை கொடுக்குறாங்களா ஒவ்வொரு வீட்டும் பேரண்ட்ஸுங்களுக்குன்னு பாருங்கள். ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களே எப்போவுமே பசங்க செய்கிற மாதிரியா கொடுக்குறாங்க, பெரியவங்க செய்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தா அதுங்க எப்படி செஞ்சு எப்படி என்ன பண்ணுங்க குழந்தைங்க. ரொம்ப கஷ்டம். நாளைக்கு சுதந்திர தினத்துக்கு இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கும் ஃபுல் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இது இந்த நைட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் மறுநாள் காலையில் கொடுனா நைட்டு எத்தனை மணிக்கு செஞ்சு முடித்து இவங்க படுத்து காலையில் வந்து 7:15 ஸ்கூலுக்கு வந்தோன்னே 7:30 ஸ்கூலுக்கு வந்தோன்னே கொடி ஏற்றுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க ப்ரோக்ராமுக்கு. 7:30 மணிக்கு 7:15 இப்போ நைட்டு செஞ்சு முடிச்சுட்டு காலையில் ஏந்து 7:15 மணிக்கு எப்போ வந்து அவங்க எப்படி கிளம்பி அப்படியே ஸ்கூலுக்கு போவாங்கன்னு தெரில. பாருங்கள், நாளைக்கு வந்து ஆதிவாசி வேஷம் போடுறாங்க ப்ரோக்ராமில். முடிஞ்சால் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் ஸ்கூல் ப்ரோக்ராமை. அது எடுக்க முடியல அப்படின்னா கூட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆடுறதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரியல. போய் எடுக்க முடிஞ்சால் நாங்கள் எடுத்து ஃபுல் வீடியோவும் போடுறோம். பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பிள்ளைங்கள போட்டு. ஒவ்வொரு நாளும் அந்த பேக்கை தூக்கின்னு போகிறது இல்லாமல் இந்த சுதந்திர தினம் வந்தாக்கா இந்த விளையாட்டு அந்த விளையாட்டுன்னு போட்டு படுத்தி எடுத்துடுறாங்க. அந்த காஸ்ட்யூம் வாங்கணும் அந்த காஸ்ட்யூம் வாங்கணும். பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்குது, கிடைக்காதுக்குன்னா எங்கெங்கே போய் கடையாக அலையிறதாகுது. கோணிப்பை வாங்கி காட்டுவாசிக்கு வந்து கோணிப்பை வாங்கி அதை கட் பண்ணி அந்த கோணிப்பை வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மாதிரியே ரெடி பண்ணணுமா. டைலர்களில் கொண்டு போய் கொடுத்தா டைலர் என்ன சொல்கிறாங்க, ஏம்மா அது சாக்கை போய் எப்படிம்மா தச்சு ட்ரெஸ் மாரி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு கெஞ்சி அந்த கழுத்து கையெல்லாம் வச்சு தச்சு கொடுக்க சொல்லி அதை ரெடி பண்ணி எப்படியோ வாங்கின்னு வந்து வச்சுக்குது. அது போதாதுன்னு தலையில் வேறு ரிப்பன் கட்டி அதில் இறகு வேறு சொருகணுமா. சைடுலலாம் கலராக அந்த இறகுக்கு எங்கே போகிறது. காட்டுவாசிக்கு தலையில் சொருகிறதுக்கு இறகுலாம் சொருகினா தான் காட்டுவாசி மாதிரி இருப்பாங்களாம்.
அதனால் போய் ப்ராஜெக்ட் கடையில் போய் கலர் கலராக பேப்பர் வாங்கிட்டு வந்து அந்த பேப்பரை வச்சு அந்த இறகு செய்யணுன்றது அவ்வளோ ஒரு சிரமமான வேலையாகுது. ஒரு 8வது படிக்கிற பையனை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. வாங்கின்னு வந்து இது செஞ்சு எப்போ எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு படுக்கிறது. காலைல 7:15 சுதந்திர தினம் கொடி ஏற்றுறதுக்கு போயிடணுமா ஸ்கூலுக்கு. 7:15 ஆரம்பித்து கொடி ஏற்றிட்டு 8, 8:30, 9 மணிக்கெலாம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுவாங்களாம். நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். பேரண்ட்ஸுங்களுக்கு தான் அதிகம் வேலை. நாளைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை இருக்குதோ இல்லை வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு தான் போட்டு கழட்டுறாங்க. எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் தான் அப்படி இல்லை, எல்லா ஸ்கூலுமே அப்படி தான் படுத்துகிறாங்களான்னு தெரியல. அந்த தனியார் ஸ்கூலில் ரொம்ப பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம். சரிங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மொத்தமாக எல்லா கலரும் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோவில் காமிச்சிட்டு நாளைக்கு முடிஞ்சால் ஸ்கூலில் போயிட்டு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த கோணி சாக்கு ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கின்னு தலையில் அந்த இறகுலாம் வச்சு கட்டிக்கின்னு தான் அவங்க காட்டுவாசி மாதிரி வேஷம் போடுறாங்க பிள்ளைங்க. அது எப்படி ஆடுறாங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். முடிஞ்சால் எடுத்து போடுவோம். அது முடியலன்னா ஸ்கூலாண்ட ஒரு ஸ்கூலில் அனுமதிக்க மாட்டாங்க எடுத்து போடுறதுக்கு. எல்லா பிள்ளைங்களும் ஆடுவாங்களே, எல்லா வீட்டு பசங்களும். அதனால் பார்க்க முடிஞ்சால் நாங்கள் எடுத்து போடுறோங்க. பாருங்கள், வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்கள், இது ரொம்ப சிரமங்க. எவ்வளோ நேரமாக உட்காந்து ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிப்போகுது. ஒவ்வொன்றும் கட் பண்ணி ஒரு கலர் செய்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. அது ரொம்ப கஷ்டம். அது கம்மு தடவி அது சைஸ்லாம் பார்த்து கட் பண்ணி அது பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் செய்கிறதுக்கு. இப்போ இடுப்பு ஓஞ்சி போச்சு. இன்னும் நாளைக்கு என்ன ப்ரோக்ராமில் போய் ஆட போகிறாங்களோ தெரில. சுதந்திர தினத்தில் 7 கலர் செஞ்சுருக்காங்கங்க எங்கள் வீட்டில். பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப நேரமாக ஸ்கூலில் வந்ததுலேருந்து உக்காந்துக்கின்னு இது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை பண்ணி ஒரு வழியாக செஞ்சு முடித்தாச்சு. நாளைக்கு இதை பத்திரப்படுத்தி எடுத்துன்னு போய் ஸ்கூலில் சேர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எடுத்து நீ பார்க்குறோம் நான் பார்க்குறேன்னு அது இறங்கி கசக்கி வேறு வேஸ்ட்டு பண்ணி வச்சுடுவாங்க. அது வேறு பத்திரமா பாதுகாப்பு பண்ணுறதுக்குள்ளே பெரிய விஷயமா இருக்குங்க.